பாத்து அங்க வச்சிருங்க. இங்க வைங்க. வழிகாட்ட ஆள் இல்லாம பிள்ளைங்களா முட்டி மோதி இதை ஆரம்பிக்கிறாங்க. தொழில் நல்லபடியா நடந்து இவங்க பெரிய ஆளா வரணும். செல்வம் சுதா 2 பேருமே புத்திசாலிதாம்மா, மனசும் சுத்தம். அவங்க ஒண்ணு சேர்ந்து ஆரம்பிக்கிற விஷயம் நிச்சயம் ஜெயிக்கும்மா, நீங்க கவலையே படாதீங்க. ரஞ்சிதாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணுமா? என் பையன் சுதாவோட சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ முதல்ல நான் ஒத்துக்கவே இல்லை. இருக்கிற வேலையை விட்டுட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தான் சொன்னேன். ரஞ்சிதா தான் என்கிட்ட பேசி நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தா. இவங்களுக்கு பேங்க் மூலமா கடனும் வாங்கி கொடுத்திருக்கா. அவ ஆதரவு இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. அது சரி, ரஞ்சிதா காலையில சீக்கிரமே உங்க கூட வந்துருவேன்னு சொன்னா. அப்படி என்ன முக்கியமான வேலை அவளுக்கு? தெரியலம்மா, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவதான் இதுக்கெல்லாம் மூல காரணம். அவளே முன்னாடி வரலனா எப்படி? அம்மா, எங்களுக்காக இவ்ளோ செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கடை ஓபனிங்க்கு வராம விட்டுருவாங்களா என்ன? தவிர்க்க முடியாத வேலையா இருக்கும், அதான் அக்கா போயிருப்பாங்க. கண்டிப்பா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கா வந்துருவாங்க. சரிடா. தொழில் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் செல்வத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நாங்களும் அததாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தை, நீங்க அவசரப்பட்டா எப்படி? நாங்க முதல்ல இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பிரான்ச் ஆச்சு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். என்ன பார்ட்னர், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அத்தை, கல்யாணம்னு சொன்னோனே இவன் எப்படி வெக்கப்படுறான்னு பாத்தீங்களா? இப்பவே கற்பனையில எல்லாம் மிதக்காத. பிசினஸ்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். சுதா எங்க கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதுக்கோ ரஞ்சிதா அக்கா கிட்ட சொல்லிதான் சுதா கிட்ட பேச சொல்லணும். இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். திறப்பு விழா முடிஞ்சு தொழில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுதான் முதல் விஷயமா பண்ணணும். சொல்லு அருண். அம்மா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. வித்யா ரெடி ஆயிட்டு வந்தா கிளம்பிட வேண்டியதான்ப்பா. அம்மா, என்னம்மா எப்போ மாதிரி இன்னைக்கும் லேட் பண்ணா எப்படி? எப்ப வேணாலும் தலையை காட்டலாம்னு நினைக்கிறதுக்கு இது யார் வீட்டு ஃபங்க்ஷனும் கிடையாது.